அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். செய்தி எடுத்தாலுமே இந்த கொலை பண்ணுறது, குழந்தையோடைய கழுத்தை இருக்கிறது, இந்த மாதிரியான செய்திகளை தான் அதிகமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. பதிவே நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கக்கூடிய சூழலாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இருந்த மனநிலை இப்போ யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ரொம்ப நிலைப்பாடுகள் குன்றி இருக்காங்க. அதாவது ஸ்கூல் படிக்கும்பொழுது பெண் பிள்ளைகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் ஆண்களை விமர்சனம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதுவே திருமணத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா, தலைக்கீழே மாறுது. அப்படியே பெண்களுடைய நிலைப்பாடுகள் திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப பின்தங்கின மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அது என்னன்னு தெரியல. இது இரண்டு பேருக்குமே உள்ள இடர்பாடுகள் தான். ரெண்டு பேருமே நிறைய விஷயங்களை உள்வாங்கணும். அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் கணவன் மனைவிக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அங்கே சஸ்டெயின் பண்ணவே முடியாது, சர்வே பண்ண முடியாது. இதனால் கோபத்தை யாருக்கிட்ட காட்டுறது அப்படின்னு தெரியாமல் அந்த குழந்தைங்கள கொலை பண்ணுறது, குழந்தைகள் தூக்கி கிணத்துல போடுறது, கழுத்தை இருக்கிறது, இந்த மாதிரியான ஆக்ரோஷமான வேலைகளை செய்யக்கூடிய சூழல் ஏற்படுது. தயவு செய்து விட்டு கொடுத்து வாழ்வதற்கான முயற்சியை ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையில் இருந்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன இடர்பாடுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு எனக்குமே என்னுடைய மனைவிக்கிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதை நம்ம மறந்து அதை நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வாழ்க்கை நிறைவு பெறும், நிலையாக இருக்கும். என்னோட மனைவியோட மகிழ்ச்சியாக இருக்கேன். என்னுடைய யோகத்துறையில் சரி வர அதையும் பயணம் பண்ணுறேன். சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்குகளெல்லாம் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் பண்ணும்பொழுது என் மனம் நிலைப்பாடோடு இருக்குது. நமக்கு பிடிச்ச வேலைகளை மனதார உள்ளார்ந்து நம்ம செய்தோம் அப்படின்னா அதுவுமே நம்ம மற்ற தீய எண்ணங்கள்கிட்ட கொண்டு போகாமல் நம்மளை தனித்து வைக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. நல்லா ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருங்க. நல்ல உணவு உட்கொள்ளுங்க. குழந்தையோட நேரங்களை செலவு செய்யுங்க. இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னாலுமே நிறைய பிரச்சனைகள் நம்ம தவிர்த்துக்கலாம். நேற்று பார்க்குறேன், ஒரு குழந்தையோடைய கழுத்தில் ஒரு 3 இன்ச்சுக்கு அழுத்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை பார்க்குறோம். என்ன நிலைப்பாட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்றதே புரியாத ஒரு புதிராக இருக்குது. ஸோ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் சில விஷயங்களை தவிர்த்து வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏனோ தோணுன்னு பயணம் பண்ணாதீங்க. அது வாழ்க்கைக்கு நிலையாக இருக்காது. புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம். யோகம்